ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்கே அணியை கண்டிப்பாக ஆர்சிபி அணியை வீழ்த்துங்க வர 28ஆம் தேதி விளையாட போகிற போட்டியில். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த வாட்டி ஆர்சிபி அணி கோப்பையே வெல்லும், இது என்னுடைய சவால் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்னு சொல்லாங்க, முன்னாள் ஆர்சிபி நட்சத்திர வீரர்னு சொல்லலாம். கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணி தான் கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சவால் விட்டு பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கிறிஸ் கெயில் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஒரு பெரிய மேட்ச் வரப்போதுங்க, ஆர்சிபி வாசஸ் சிஎஸ்கே. கண்டிப்பாக இது ஒரு பெரிய மேட்ச், ரசிகர் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் அதில் கண்டிப்பாக ஆர்சிபி அணி தான் வெற்றி பெறும். ஏன்னா ஆர்சிபி அணி இந்த வாட்டி ரொம்ப ஒரு சூப்பரான அணியாக இருக்காங்க. போலிங் பேட்டிங் சொல்லிட்டு ரெண்டுத்துலையுமே சூப்பராக இருக்குது. சிஎஸ்கே ஒன்றும் அவ்வளோ பெரிய இந்த எப்படி சொல்கிறது பெரிய அணி கிடையாது. கண்டிப்பாக அவங்ககிட்ட வீக்னஸ் இருக்குது. அது எதிர்பார்த்து அடித்தா போதும், கண்டிப்பாக ஆர்சிபி அணி ஜெயிக்கும். எனக்கு என்னமோ தோணுது, இந்த 2025 18வது வருஷம் நடக்கிற ஐபிஎல்லில் கண்டிப்பாக ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பார்த்திங்கன்னா ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. தலைவரை, நீ சொல்கிறது கரெக்டு தலைவரை. எங்களை லாஸ்ட்டு சீசனில் லாஸ்ட்டு மேட்ச்சே நாங்கள் ஜெயிச்சா செமிஃபைனல் குவாலிஃபயர் ஆகிடும், நீங்கள் ஜெயிச்சா ஆகிடும்னு சொல்லிட்டு வந்த சுச்சுவேஷனில் எங்களை அடிச்சுட்டு அந்த கத்தின்னு போனீங்க பாருங்கள், அந்த விராட் கோலியெல்லாம் கத்தினார் பாருங்கள், அதெல்லாம் அப்படியே நெஞ்சுக்குள்ளே இருக்குது. அது கண்டிப்பாக எங்கள் ஆளுங்க உங்களை பழி வாங்குவாங்க, என்னோடய சவால் இது. எஸ், கண்டிப்பாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணியை முதல் மேட்ச்சில் சூப்பராக வெற்றி பெற்று தனது முதல் வெற்றியை பதிவு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அடுத்த டார்கெட் நீங்கள் தாண்டான்னு சொல்லிட்டு நம்ம சேப்பாக்கத்துக்கு வர வச்சுருக்காங்க. சேப்பாக்கத்தில் வந்துட்டாங்க ஆர்சிபி அணி பயிற்சி ஈடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது எங்கள் கோட்டை, முத்துப்பாண்டி கோட்டைன்னு சொல்கிற மாதிரி அது எங்கள் கோட்டை. கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்பின்னிங் கண்டிஷன், நம்மக்கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, பஞ்சம் தரமாக இருக்காங்க. அதனால் சரியான சம்பவம் நம்ம பண்ணுறோம் அவங்கள, அதுதான். ஏன்னா அடுத்தடுத்த போட்டி வெற்றி வந்தால் கண்டிப்பாக சீரிஸ் நல்லா இருக்குங்க. ஆர்சிபி அணி ஒரு நல்ல டீம் தான் ஒத்துக்கிறேன், பட் அவங்ககிட்ட நல்ல ஒரு ஸ்பின்னிங் குவாலிட்டி கிடையாது. ஃபாஸ்ட் பவுலிங் ஏதோ ஓரளவுக்கு இருக்குது, இந்த எஸ்டயால் ஆசிலுட்னு சொல்லிட்டு ஏதோ ஓரளவுக்கு இருக்காங்க, பட் ஸ்பின்னிங் சுத்தமாக இல்லை. குணல் பாண்டியாவெல்லாம் பிரித்து மேய்ஞ்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம அணி வெற்றி பெறுங்க. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது சிஎஸ்கே ரிவெஞ்ச் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு. அதேமாதிரி ருத்ராஜோட கேப்டன்ஷிப், தோனியோட கீப்பிங் இன்னும் செமையாக இருக்குங்க. தோனி அந்த ஸ்டெம்பிங் பண்ணார் பாருங்க, சூரியகுமார் யாதவை, எப்பா என்ன ஸ்பீடு, என்ன வேகம். அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி கோப்பையை நம்ம வெல்லுவோம். நிறைய பேர் முன்னாள் கிறிஸ் கெயில் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஆர்சிபி வீரருங்க, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவார். பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாங்க, சீசன் முடிட்டோம். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், யார் வெற்றி பெறுவாங்க? வர 22வது போட்டியில் ஆர்சிபி வெற்றி பெறுமா இல்லை சிஎஸ்கே வெற்றி பெறுமா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.